அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆப்ஷனல் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம் யூனிட் 6 இருக்கக்கூடிய ஒர்க் அண்ட் எக்கனாமிக் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஒர்க் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் கிளாஸில் ஒர்க்குனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், எக்கனாமிக் லைஃப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போது அதில் ஒரு சப்டாபிக்கான ஃபார்மல்னா என்ன, இன்ஃபார்மல் ஒர்க்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நாம் ஒர்க்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபார்மல் ஒர்க்னா என்னென்னு முதல்ல பார்த்துருவோம். அது பிறகு இன்ஃபார்மல் ஒர்க்னா என்னென்னு பார்த்துருவோம். இது ரொம்ப பேசிக்காக இருக்கும். இந்த கிளாஸ் பார்க்குற சில பேருக்கு வந்து என்ன ரொம்ப பேசிக்காக இருக்குதுன்ற மாதிரி தெரியும். ஆனால் இதில் சார்ந்த கேள்விகள் வரும்போது நம்மளால் எழுத முடியாது. இது ஈஸியாக நான் எழுதிடுவேன் அப்படின்னு தோணும். ஆனால் இருக்கக்கூடிய அந்த டைம் பீரியடில் இந்த பாயிண்டில் நமக்கு வரவே வராது. அதனால் படிக்கிறதுல இது சின்னது இது பெருசு அப்படிங்கிறது கிடையாது. அந்த சீக்வன்ஸோடு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்படின்னு தான் முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ இப்போது ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது ஒர்க் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், ரெகுலேட்டடாக இருக்கும், லீகலி ரெக்கக்னைஸ்டாக இருக்கும். அதுதான் ஒர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சராக இருக்கும். காலைல 9 மணிக்கு போகணும், 5 மணிக்கு வெளியே வரணும். ரெகுலேஷன்ஸ் அங்கே இருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டுன்னு வரணும், ஐடி கார்டு போட்டு வரணும், இந்த வேலையை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற ரெகுலேஷன்ஸ் இருக்கும். லீகலி ரெக்கக்னைஸ்டாக இருக்கும். கவர்மெண்ட்டால் லீகலாக ரெக்கக்னைஸ் ஆனதாக இருக்கும். அங்கே ஒர்க்கர்ஸ் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கான லீகல் எய்டு வந்து கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கும். அவங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டி வந்து அந்த கம்பெனியில் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து லீகலி ரெக்கக்னைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஜாப் அப்படிங்கிறது, ஒரு ஒர்க்கு அப்படிங்கிறது அஃபிஷியல் ரூல்ஸை, கவர்மெண்ட் கூடிய அஃபிஷியல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். கான்ட்ராக்ட் பேஸ்டாக இருக்கும், ஹைரார்க்கியாக இருக்கும், அக்கௌண்டபிலிட்டி அங்கே அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது இப்போ ஒர்க்கர் இருக்காருன்னா அவரோட வேலைகளில் அக்கௌண்டபிலிட்டியோடு இருப்பார். இப்போ அங்கே ஓனர் இருக்கார் அப்படின்னா அவர் ஒர்க்கருடைய சேஃப்டியில் அவர் அக்கௌண்டபிளாக இருப்பார். இதுதான் ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஒர்க்குடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது லீகலி ரெக்கக்னைஸ்டாக இருக்கும். கவர்மெண்ட்டால் அந்த ஃபேக்ட்ரி வந்து அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும். கம்பெனி ஆக்ட்னு இருக்கும். அந்த கம்பெனி ஆக்டில் இவங்க பதியப்பட்டிருப்பாங்க. டிஃபைன்டு ரூல்ஸாக இருக்கும். 8 மணி நேரம் தான் ஒர்க்கு அப்படிங்கிறது அந்த ஒர்க்கு இருக்கும். பேசிக் வேஜஸ் இருக்கும், அடிப்படை சம்பளம் ஒன்று இருக்கும். லீவ் வந்து சண்டே ஆனால் லீவு கொடுப்பாங்க. இத்தனை வருஷம் வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கும், சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஹைரார்க்கியில் பார்க்கும்போது ஒரு முதலாளி இருப்பார், அவர்கள் மேனேஜர் இருப்பார், மேனேஜர் சூப்பர்வைசர் இருப்பாங்க, சூப்பர்வைசர் கீழே ஒர்க்கர் இருப்பாங்க. ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், இஎஸ்ஐ, பிஎஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே பிடிப்பாங்க. அதே போல் நினச்சாலாம் வேலையை விட்டு அனுப்ப மாட்டாங்க. ஒரு 3 மாதமோ இல்லை 1 மாதமோ கிரேஸ் பீரியடு கொடுப்பாங்க. ஸ்பெஷலைசேஷன் இருக்கும். அங்கே டாஸ்க் டிவைடு பை சிஸ்டமேட்டிக்கலி இந்த வேலைகளை இவங்க செய்யுங்க அதில்னு சொல்லிட்டு அந்த வேலைகளில் ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே ஒரு ஃபார்மல் ஆர்கனைசேஷன். பேங்க்கு, கார்ப்பரேட் நிறுவனங்கள், கார்ப்பரேட் ஃபிர்ம்ஸ்லாம் வந்து ஃபார்மல் ஆர்கனைசேஷன். பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், பெல் மாதிரி, ஓஎன்ஜிசி மாதிரியான கம்பெனி எல்லாமே ஒரு ஃபார்மல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ப்ரைவேட் கம்பெனியில் பார்க்கும்போது ஐடி செக்டார் சொல்லலாம், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இது எல்லாமே ஃபார்மல் ஆர்கனைசேஷன். இங்கே பாருங்கள், ஒரு ஷெட்யூல்டான ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஒர்க் ப்ரொசீஜர் அங்கே இருக்குமா, ஹைரார்க்கி இருக்குமா, அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்களா, சேலரி வேஜ் ஆனது இன்க்ரிமெண்ட் அங்கே இருக்குமா, கரெக்டாக? ஸோ இந்த ஃபார்மல் ஒர்க்குடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கும்போது ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். டக்குலாம் வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. ஜாப் செக்யூரிட்டி அங்கே இருக்கும். சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கும். பிஎஃப், பென்ஷன் எல்லாமே அங்கே பிடிப்பாங்க இல்லையா. கிளியர் கேரியர் க்ரோத், 5 வருஷத்தில் நான் இந்த வேலையில் இருப்பேன், 10 வருஷத்தில் இந்த வேலையில் இருப்பேன் அப்படிங்கிற அந்த கெரியர் க்ரோத் வந்து நமக்கு கிளியரிட்டியாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது பியூரோக்ராட்டிக் ரிஜிடிட்டி இருக்கும். அதாவது நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காருன்னா அவர் சொல்கிறதான் நம்ம செய்யணும். நம்மளுடைய ஓன் கிரியேஷனை அங்கே காட்ட முடியாது. ஏலினேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ், அந்த வேலையை அவர் செய்கிறாரு அப்படின்னா அந்த வேலைக்கான உரிமை அவர் கிடையாது. இப்போ ஒரு நிலத்தில் போய் ஒருத்தர் வேலை செய்கிறாரு அப்படின்னா, ஒரு 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 கம்பெனியில் போய் ஒருத்தர் வேலை செய்கிறாரு அப்படின்னா அந்த ஷூ நான் தான் இதாகிடுச்சேன், இந்த ஷூ தேய்ச்சது நான் தான், அந்த ஷூவோட ஓனர் நான் தான் சொல்ல முடியாது. ஸோ அங்கே ஏலினேஷன் இருக்கும். லெஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி அங்கே குறைவாக இருக்கும். நான் நினச்சது அங்கே அதை செய்ய முடியாது. இதெல்லாம் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்து இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஒர்க்குன்னு பார்க்கும்போது அன்ரெகுலேட்டடாக இருக்கும், அன்ரிஜிஸ்டர்டாக இருக்கும், நாட் லீகலி ப்ரொடெக்டடாக இருக்கும். இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே ஏன் பிடிக்கிறாங்க, எதுக்கு பிடிக்கிறாங்கன்னு தெரியாது. திடீர்னு எனக்கு ஒரு சம்பளம் அப்படின்னா அந்த சம்பளத்தில் ஒரு 1000 ரூபா பிடிச்சிக்குவாங்க. கேட்க முடியாது. அதுன்னு சொல்லிட்டு காரணம் ஏற்படுத்துவாங்க. சண்டேஸில் வேலை வைப்பாங்க. 5 மணிக்கு வேலையை விட்டு வெளியே வரணும்னா வெளியே விட மாட்டாங்க, லாக் பண்ணிவிடுவாங்க. 8 மணிக்கு நான் வேலை செஞ்சே தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி அன்ப்ரொடெக்ஷன் அங்கே எனக்கானது அங்கே ஜாப் செக்யூரிட்டின்றது கிடையாது, ப்ரொடெக்ஷன் கிடையாது, என்னுடைய ஹெல்த் ப்ரொடெக்ஷன் அங்கே கிடைக்காது. ஸோ இது எல்லாமே இன்ஃபார்மல்
ஆர்கனைசேஷன். மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் இன் திஸ் செக்டர். அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ நாலுமே அதில் இன்க்ளூடு தான் பாருங்கள். அப்ராக்சிமேட்டாக 80 to 90% ஆஃப் இந்தியன் பீப்புள் பிலாங்ஸ் டு இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஒர்க் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் இன் இன்ஃபார்மல் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது லோ லீகல் ரெக்கக்னைசேஷன். எந்த ஒரு கான்ட்ராக்ட் 5 வருஷம் 10 வருஷம் வேலையெல்லாம் அங்கே கிடையாது. அன்ஸ்டேபிள் வேஜஸ், டெய்லி வேஜஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன், வீக்லி வேஜஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன், நாளைக்கு வேலையில்னா வேலையில் தான், எனக்கான வருமானம் கிடையாது. நோ ஜாப் செக்யூரிட்டி அங்கே கிடையாது. ஒரு எந்த நேரத்தில் வேணாலும் நம்மளை ஃபயர் பண்ணி வெளியே அனுப்பலாம். நோ சோஷியல் செக்யூரிட்டி, பிஎஃப், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எதுவுமே அதில் கிடையாது. ஃபேமிலி ஆர் கம்யூனிட்டி பேஸ்டு ஒர்க் ரிலேஷன்ஸ். அதாவது எல்லோரும் ஃபேமிலியாகவும் சேர்ந்து செய்வாங்க, கம்யூனிட்டியாகவும் சேர்ந்து அந்த வேலையை செய்வாங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், யாரெல்லாம் தெருவோரங்களில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க, டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், வீட்டிலே வந்து இந்த சுய தொழில் செய்யக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் லேபர், கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் சொல்லலாம், பாண்டட் லேபர் சொல்லலாம், ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், இந்த பெயிண்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா அவங்கள சொல்லலாம், போஸ்டர் ஓட்டுறவங்கள சொல்லலாம். கிக் எக்கனாமி ஒர்க்கர்ஸ், அதாவது இந்த ஜொமேட்டோ, ஓலா, ஸ்விக்கி, இவங்க எல்லாருமே ஒரு செமி ஃபார்மல் தான். அவங்களுக்கான தேவையான வருமானம் டெய்லி வேஜஸாக ஃபிக்ஸ்டு வேஜஸாக வருது. இருந்தாலும் அந்த ஜாப் செக்யூரிட்டி எங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்காது. அதுதான் வந்து கிக் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கும்போது எப்போ வேணாலும் நம்ம வேலை செய்யலாம், நம்ம வேலைக்கு போகலாம், தினமும் வேலைக்கு போகணுன்ற அந்த கட்டாயம் கிடையாது. ஈஸி என்ட்ரி, அதுக்கான குவாலிஃபிகேஷன் எதுவும் கிடையாது, வேணுன்னா வேலைக்கு போகலாம். ஜொமேட்டோ எடுத்து குவாலிஃபிகேஷன் எதாவது கிடையாது. குயிக் ஏர்னிங், கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது குவாலிஃபிகேஷன் எதாவது கிடையாது. ஈஸியாக நம்மளால் சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் அதோடைய அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்க்கும்போது எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு நம்ம உள்ளாகுவோம். எந்த விதமான நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது. சைல்டு லேபர் அங்கே அவைலபிள் பண்ண முடியும். பாண்டட் லேபர் த்ரைவியர், அதாவது நம்ம அந்த வேலையை விட்டு போகணும்னு நினச்சாலும் நம்மளால் போக முடியாது. ஹை வல்னரபிலிட்டி டு பாவர்ட்டி, அதாவது வறுமைக்கு போகிறதுக்கான சான்சஸ் ஆனது இங்கே அந்த வல்னரபிள் செக்ஷன் தான் இங்கே அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த கிளாஸ் பார்த்துட்டு இல்லையா, இதோடைய ப்ராக்டிஸ் கொஷினுங்க ஒரு 3 கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த கொஷினை நீங்கள் படித்து இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத எழுதி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த கிளாஸும் ரொம்ப ஈஸியான கிளாஸ் தான். அதனால் இந்த 3 கொஷினுக்கு எழுதுறதுக்கு உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எழுதி பாருங்கள். இந்த கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு இது என்னன்றதை படித்து பாருங்கள். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.